சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ரஃப் அலியோட இயக்கத்தில் அஷ்ரஃப் அலி, ஜனனி சமாதானம், கருணாகரன், தேவி மகேஷ், ஆடுகளம் நரேன், வேலா ராமமூர்த்தி அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற ஃபோட்டோகிராஃபர் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட டைட்டில் வந்து பார்த்ததுமே, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுமே இந்த படத்தோட ஹீரோ வந்து நானே அப்ரோச் பண்ணி வாங்கலே நம்ம படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறப்ப அவர் நம்மளுடைய சினிமா எக்ஸ்பிரஸ்க்கு வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுத்துருந்தார். நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். ஒரு படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுவது க்யூரியாசிட்டி. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவே பெரிய க்யூரியாசிட்டியாக தான் இருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அவர் ஒரு பைலட்டு, ஒரு பெரிய ப்ரைவேட் ஜெட்டோட பைலட்டை. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்து ஒன்று ட்ரை பண்ணி அது பெருசாக அவர் கை கொடுக்கல அப்படின்னாலும் பேக் டு அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிவிட்டு பேஷனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி பல வருஷங்கள் கழித்து ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்துகிட்டு அவரே வந்து டைரக்ஷனும் பண்ணி ரிலீஸும் வந்து பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபர் படத்துடைய ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. கொடைக்கானலில் வந்து மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இடம் வந்து தெரியும். அது இப்போ கூட நீங்கள் போர்ட்ஸ்லாம் அங்கங்கே பார்க்கலாம். அது உள்ளே போகிறதுக்கு யாருக்குமே வந்து அலோ கிடையாது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் இது வரைக்கும் உள்ளே போய் நிறைய விஷயங்கள் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி போயிட்டு உள்ளே வந்தவங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எந்த இதுவுமா அது ஒரு மாதிரியான ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு இது தாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் வந்து பேக்னோட் எடுத்து உள்ளே போய் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஹீரோவுக்கு உள்ளே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன ஆகுறாரு, திரும்பி வெளில வந்தாரா அப்படிங்கிறது தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் படத்துடைய கதை. ஸோ அஸ் அ ஹீரோவா அஷ்ரஃப் நல்லா வந்து அவருக்கு நடிக்கிறதுக்கு வருது. நேச்சுரலாக வந்து நடிக்கிறதுக்கு நிறைய இடங்களில் இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எமோஷன் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவருக்கு நல்லாவே வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு வில்லனிக் லுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நான் சில ஃப்ரேம்ஸில் வந்து நான் பார்த்தேன். ஸோ நல்ல அதாவது இவனா வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கக்கூடிய படங்கள் இருக்கும் தெரியுமா, ரொம்ப பாவமாக இருக்கிற மாதிரி இன்னசென்ட் ஃபேஸோடு இருப்பாங்க, ஆனால் பயங்கர வில்லனிக்காக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லாம் அவர் வந்து சூஸ் பண்ணி நடித்தார்னா டெஃபினட்டாக இவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கிறதா வந்து எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அஸ் அ ஹீரோ, அஸ் அ டைரக்டராக இந்த படத்தை வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அஷ்ரஃப்க்கு தான் இருக்குது. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறமா வந்து நம்ம நான் லீனியரில் நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொன்னாலும் கேரி பண்ண வேண்டியது அப்படிங்கிறது அவருடைய மேஜர் ரோலாக இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் வந்து நிறைய விஷயத்தை வந்து அழகாக கேரி பண்ணியிருக்காரு. போர் அடிக்காமல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்கு பார்த்த ஒரு முகம் அப்படின்னா நமக்கு சலிக்காது. நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ தானே, அது எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் நின்றுட்டு போனாலும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டில் இருப்போம். பரிச்சயமே இல்லாத ஒருத்தர் வந்து ஸ்க்ரீனில் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காரு, அல்லாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப நமக்கு எந்த வகையில் பரிதாபமோ பச்சாதாபமோ வராதில்ல பேசிக்காக. பட் வர வச்சிருக்காரு. ஸோ அதை தான் வந்து மிகப்பெரிய மொமெண்ட்டாக ஒரு வெற்றியாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள ஸ்க்ரீனில் வந்து யாரோ ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பாவமே அந்த பையன் தப்பிச்சு போட்டுமே, அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு கொண்டு வர்றது தான் அந்த மொமெண்ட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ண நினச்சேன். ஸோ அதை வந்து அழகாக வந்து அவர் கேரி பண்ணியிருக்காரு. அதன் பிறகு ஹீரோயின் கேரக்டர் ஜனனி சமாதானம்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் ப்ளஸஸ் இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நண்பராக வரக்கூடிய கருணாகரன், அவர் வந்து அவரோட ரோல் வந்து அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அதன் பிறகு சில முக்கியமான கதாபாத்திரங்களில் வந்து வேலா ராமமூர்த்தி, அப்புறம் ஆடுகளம் நரேன் வந்து அப்பாவாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து இன்னும் வந்து ரொம்ப இந்த இடத்துல ஓவராக வந்து இன்னும் அதிகமாக மனசில் வந்து பதிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற தேவி மகேஷ் அவங்களுடைய கேரக்டர். அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீரம் படத்தில் அஜித் சார் கூட ஒரு குட்டி பொண்ணு ஒன்று வரும், யுவீனான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா தான் இந்த அம்மா. ஸோ நிறைய ஆட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அவங்கள. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல டெப்த்து உள்ள ஒரு படம், நல்ல முகத்தை பார்க்குறப்பே ஒரு அழகான ஒரு ஃபேஸ், ஒரு அழகான ஒரு அம்மா, நம்மளை கற்பனை பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஒரு அம்மா கேரக்டர், அந்த மாதிரி அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு அம்மா கேரக்டர். அது ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து காஸ்டிங் டீமை தாண்டி நான் மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டீம். ஏன்னா ரியல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா உள்ளே போய்ட்டு அப்புறம் இவங்க வெளியில் வரதை யார் வந்து படமாக எடுக்கிறது. ஸோ அது ரொம்ப கஷ்டங்கிறதுனால பேரலாக அதுக்கான லொக்கேஷன்ஸை வந்து தேடி தேடி பார்த்து வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபியில் வந்து ரைஸ்
அகமத் அப்படி தான் வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ரொம்ப நேச்சுரல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன சிஜிஸ் வந்து இங்கே படங்களில் தெரிஞ்சாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக நேர்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப உறுத்தாமல், கண்ணுக்கு உறுத்தாமல், அதுவும் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ராஜ்குமார் சந்திரசேகரனுடைய பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலோவாக காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தான். வெளில வந்தாரா இல்லையன்றது தான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப திக் மூமெண்ட்டு, எமோஷனல் மூமெண்ட்டு, இந்த மாதிரியான எல்லாமே வந்து மிக்சடாக வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியான பின்னணி இசை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கே ஒரு பக்கம் வந்து இது ஹாரரோ, இது ஒரு த்ரில்லரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புற அளவுக்கு இவருடைய இசை வந்து அவருக்கு பக்கபலமாக அமைஞ்சது. ஸோ ஓவரால் படத்தில் நடித்தவர்கள், அதன் பிறகு காஸ்டிங் டீம், இவங்க எல்லாரோட ரோல் வந்து நீட்டாக இருந்தாலும் இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் சர்வைவல் த்ரில்லர்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்னில் போகக்கூடிய படங்களை ஒரே ஜானரில் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஓகே, இது த்ரில்லர், நம்ம தயாராகிக்கலாம். ஓகே, இது ஹாரர், இதுக்கு நம்ம தயாராகிக்கலாம் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரெடி ஆவாங்க. ஓகே, இது ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகக்கூடிய ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஓகே, இது வந்து சென்டிமெண்ட், எமோஷன், அப்படியா, அப்போ அதுக்கு தயாராகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இல்லை, இதில் நாங்கள் சோஷியல் மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட்டோடு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கும் தயாராக இருப்பாங்க. பட் இது அஞ்சையுமே சேர்த்து ஒரு படத்தில் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப அது குடும்ப பாங்கான படம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை இது வந்து சில ஜானரில் வந்து எல்லாத்தையும் டச் பண்ண மாதிரியான படமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கதாங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதை வந்து ஹாரராகவும் அவங்க ஃபுல்லாக கொண்டு போகல, த்ரில்லராகவும் முழுசாக கொண்டு போகலை, அதுக்கப்புறம் வந்து ஃபேண்டசியாகவும் வந்து ஃபுல்லாக டச் பண்ணலை, அதன் பிறகு சோஷியல் மெசேஜும் இதில் வந்து சொல்கிறாங்க, அப்புறம் சென்டிமெண்ட்டும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் படங்க, ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் பார்க்குறதுக்கு எல்லாமே தேவையில்லை, அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒன்றா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் படம் பார்த்தவங்க, என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. இது இப்படியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. மேபி அதில் ஏன் வந்து அவங்க ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை நான் எந்த வகையில் எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது எந்த மாதிரியான படம், இது என்ன வகை படம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்து அந்த இடத்துல கொடுக்குது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன டீமு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவைலபிலிட்டிக்கான எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியை தார்மீகமாக எடுத்திருக்காங்க. அப்போ அதில் சின்ன சின்னதாக குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பெருசுப்படுத்தாமல் ரசிக்கக்கூடிய மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இது சின்ன படம் தான், 2 hours தான். பட் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லென்த்தியாக 1 hour அப்படிங்கிறதே ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி அது அதான் சொல்கிறேன்ல, நம்ம எந்த ஜானர் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதனால தான் வந்து இந்த லென்த்தியாக ஒரு ஃபீல் வந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் நிறைய படங்கள் வந்து ஒவ்வொரு வாரம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு ஜானர் வகையான படங்களையும் பார்க்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அதில் நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெசேஜோடு சேர்த்து ஒரு படமாக கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டீம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு பெருசாக குற்றமோ குறையோ நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர் நிச்சயமாக வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் சர்ப்ரைஸ் பண்ணும். ஸோ தேட்டரில் போய் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நியாயமாக சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குறைகள் 1, 2 நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து அந்த குறையெல்லாம் மறந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் ரொம்ப டெப்த்தான ஒரு விஷயங்க. அதாவது என்னை கடவுள் காப்பாற்றுவாரா இல்லை என்னை காப்பாற்றுறவர் தான் கடவுளா அப்படிங்கிறது படத்தோட ட்ரைலர்லேயே சொல்லியிருக்க ஒரு டைலாக் தான். பட் அந்த யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ டெப்த்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆழ்ந்த அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இயற்கை எப்போவுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். நம்ம எல்லோரும் வந்து இயற்கையோடு இணைஞ்சி இருக்கோம் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இயற்கை மனசு வச்சு யாரை தேர்ந்தெடுக்குதோ அது மட்டும்தான் அவங்கள உள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல ஹைலைட்டான பாயிண்ட்ஸுக்காக சின்ன சின்னதாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நம்ம பெருசாக வந்து கண்டுக்க வேணாம் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ ஓவரால் ஃபோட்டோகிராஃபர் ஒரு எல்லா வகையான ஜானரும் கலந்து பார்த்த ஒரு படம் பார்த்த அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபர் படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ரோகிணி. பை.